செய்தி. திருவாரூர் மாவட்டத்தில் பயிர் காப்பீடு செய்ய 70% விவசாயிகள் ஆர்வம் காட்டவில்லை என தகவல் வெளியாகியிருக்கிறது. பயிர் காப்பீட்டுத் தொகை குறைவாக கிடைப்பதால் விவசாயிகள் ஆர்வம் காட்டவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், விவரங்கள். மோனிஷா, திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா குறுவை, சம்பா, தாளடி என 3 போகம் சாகுபடி பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டு 1,90,907 ஏக்கர் பரப்பளவுல குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்த போனா குறுவை சாகுபடி மட்டுமில்லாமல் நெல் சாகுபடியில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு என்பது மிக முக்கியமான ஒன்று. வறட்சியோ அல்லது தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அந்த ஆண்டு நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு பயிர் காப்பீடு தான் மிக முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதார வசதியாக அமைகிறது. ஆனால் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இன்று திருவாரூர் மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் பயிர் காப்பீடு செய்ய வேண்டிய கடைசி நாள் இன்று ஆகும். அதே நேரத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 1,90,907 ஏக்கர் பரப்பளவுல குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்த நிலையில குறிப்பாக 57,000 ஏக்கருக்கு மட்டுமே அந்த பயிர் காப்பீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 1,33,900 ஏக்கருக்கு பயிர் காப்பீடு என்பது செய்யப்படாமல் இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் கடந்த சில ஆண்டுகளாக பயிர் காப்பீடு என்பது முழுவதுமாக விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெறாமல் இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் 39,962 ஹெக்டேர் பரப்பளவுல விவசாயிகள் சாகுபடி செய்திருந்தார்கள். அதே நேரத்தில் 20,188 ஏக்கர் பரப்பளவு மட்டுமே அந்த பயிர் காப்பீடு என்பது கிடைச்சது. இதுல ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது விவசாயிகளுக்கு அந்த பயிர் காப்பீடு என்பது கிடைக்கப்பெறாமல் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. ஆகிய இந்த ஆண்டு என்பது தொடர்ந்து விவசாயிகள் பயிர் காப்பீடு புறக்கணித்திருப்பதாக தெரிவித்திருக்காங்க. இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கூட இதனை வலியுறுத்தி தான் விவசாயிகள் போராட்டம் நடத்தியிருந்தார்கள். ஆகவே அரசே பயிர் காப்பீடு நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும், விவசாயிகளுக்கான வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர்.